ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் மருத்துவத்துறையிலிருந்து பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைவாய்ப்புக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள். அதில் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுறோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு தமிழக மருத்துவத்துறையிலிருந்து பல்வேறு வகையான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஎன்எம்ஆர்பி போர்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியாக இருக்கட்டும், சென்னை கார்பரேஷனாக இருக்கட்டும், இங்கேருந்து பல வகையான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ரீசெண்டாக பார்த்தேன் எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தாங்க அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,200 கொடுக்குறாங்க. 41 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/12/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரி மட்டும் 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் +2 பாஸ் பண்ணிவிட்டு மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கான 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் கிடையாதுங்க. மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் சைட் பண்ணுறாங்க. சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் எங்கே அப்படின்னா ரேடியோகிராஃபருக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 35,400 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தமாக 67 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 4/1/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தோம் பாருங்க, சேம் அதே ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 2 இயர் டிப்ளமோ கோர்ஸ் இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பிஎஸ்சியில் ரேடியோகிராஃபி மற்றும் இமேஜின் டெக்னாலஜி முடித்தவங்க அல்லது பிஎஸ்சி ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் சைட் பண்ணுறாங்க. நீங்கள் படித்த மதிப்பெண்லேருந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸாம் இன்டர்வியூலாம் கிடையாது. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் மெக்கானிக் கேட்டிருக்காங்க. 35,400 சேலரி கொடுக்குறாங்க. மொத்தமாக 43 வேக்கன்சி. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 7/1/2026. அதுக்குள்ளே அந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அதே ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். அதாவது 12th பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. அது கூடவே 2 இயருக்கான டிப்ளமோ இன் டென்டல் மெக்கானிக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் கல்வி தகுதி. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பெண் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸாமோ இன்டர்வியூ கிடையாதுங்க. அடுத்த கட்டமாக என்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் சர்ஜன் கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஸ்பெஷலைசேஷன்லேருந்து மொத்தமாக 299 வேக்கன்சி பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 7/1/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். 56,100 உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேம் அதே ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. பட் இந்த வேலைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் நடக்க போது அதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கான பதவி தான். மொத்தமாக 117 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 13/1/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கல்வி தகுதி எம்பிபிஎஸ் டிகிரி முடித்தவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. இதுக்கும் எக்ஸாமினேஷன் வச்சு தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 நோட்டிஃபிகேஷன் எம்ஆர்பி போர்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. லைவாக இருக்குது. விருப்பம் தகுதியும் இருக்கவங்க ஆன்லைன் மூலமாக மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். இந்த 5 நோட்டிஃபிகேஷனுமே ஆன்லைனில் அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அங்கேருந்து ஹெல்த் மிஷனில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எந்தமான பதவி அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டிருக்காங்க 1 வேக்கன்சி. மெடிக்கல் ஆஃபீஸர் 15 வேக்கன்சி. அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் 1 வேக்கன்சி. வெட்டினர் ஆஃபீஸர் 1, மைக்ரோ பயாலஜிஸ்ட் 1, டேட்டா மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி பல வகையான பதவி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பாருங்கள் உங்களுக்கு
25 வகையான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வேக்கன்சி 300க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி கல்வி தகுதி பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு எம்பிபிஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு எம்பிபிஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு எம்பிபிஎஸ் முடித்தவங்க இல்லை நிறையா கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி லைஃப்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே சேலரியும் அறிவிச்சிருக்காங்க. வெட்டினரி ஆஃபீஸருக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வெட்டினரி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். மைக்ரோ பயாலஜிஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் மைக்ரோ பயாலஜி முடிச்சுட்டு 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டேட்டா மேனேஜருக்கும் அதே மாதிரி தாங்க மாஸ்டர் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் ஐடி முடித்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கருக்கு எம்ஏ சோஷியல் ஒர்க் முடித்தவங்க அந்த மாதிரி கல்வி தகுதி. சைக்கலாஜிக்கல் கிளினிக்கல் சைக்கலாஜிக்கல் கேட்டிருக்காங்க. அதுக்கு போஸ்ட் டிகிரியில் சைக்காலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஆக்குபேஷனல் தெரப்பி கேட்டிருக்காங்க. பேச்சுலர் மாஸ்டர் டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி அதுக்கு பேச்சுலர் மாஸ்டர் டிகிரியில் அந்த கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸ்டாஃப் நர்ஸு கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஃபார்மசி கேட்டிருக்காங்க. 12th முடிச்சுட்டு டிப்ளமோ ஃபார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். தெரப்பி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸ் இருக்குது. 2 இயருக்கு ஏஎன்எம் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மல்டி பர்பஸ் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 2 இயருக்கான கோர்ஸ் முடித்தவங்க, லேப் டெக்னீஷியனுக்கும் அதே மாதிரி தான் 2 இயருக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10th, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு டிகிரி முடித்தவங்க இந்த மாதிரி 25 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இதில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண விருப்பம் இருக்காங்க. 5/1/2026 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஃபில் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க கடைசி தேதிக்குள்ளே அனுப்புங்க. அதேமாரி பாருங்கள், திரும்ப சென்னை கார்பரேஷன்லேருந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் 14 வேக்கன்சி 60,000 ரூபாய் எம்பிபிஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸ்டாஃப் நர்ஸு 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க 18,000 ரூபாய். டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் முடித்தவங்க, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மல்டிபர்பஸ் ஒர்க்கரை கேட்டிருக்காங்க 20 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் பாருங்கள் 12th பாட்னி சுவாலஜி முடிச்சுட்டு கூடவே இந்த 2 இயருக்கான மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸு, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸு, சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் எல்லாம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். சப்போர்ட் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க 40 வேக்கன்சி 8,500 சேலரி கொடுக்குறாங்க. 8th பாஸ் பண்ணாவே போதுமானது. அதேமாரி இந்த வேலைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ கடைசி தேதி என்ன பண்ணால் 9/1/2026 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணமோ எல்லாத்தையும் அறிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அனுப்ப பாருங்கள். இது சென்னை கார்பரேஷன். அதுக்கப்புறம் ஒரு சில மாவட்ட சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம். ஸோ என்னமான பதவி அப்படின்னா சித்தா டாக்டர் கேட்டிருக்காங்க, யோகா ப்ரொஃபஷனல், ஃபார்மசி கேட்டிருக்காங்க, கன்சல்ட் கேட்டிருக்காங்க, அட்டெண்டர், தெரப்பி அசிஸ்டன்ட் போன்ற பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. யுனானி டாக்டர், ஹோமியோபதி போன்ற பதவி. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 29/12/2025 திங்கட்கிழமை ஈவினிங் 5 மணிக்கெலாம். ஸோ சீக்கிரமாக பார்த்தா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள் போஸ்டல் மூலமாக. அதுக்கப்புறம் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம். ஆயுர்வேதா டாக்டர், ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட், லேப் டெக்னீஷியன், ஃபார்மசி கேட்டிருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸு கேட்டிருக்காங்க, கவுன்சிலர் கேட்டிருக்காங்க, லேப் டெக்னீஷியன் போன்ற பதவியெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 6/1/2026 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு பார்த்தா அனுப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 30/12/2025 அப்ளை பண்ணும். என்னமான பதிவு அப்படின்னா ஆடியாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அதேமாரி சேம் சிவகங்கை மாவட்டத்தில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன். கடைசி தேதி 29/12/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணும். இதுலேயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான பதவி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா நாகப்பட்டினம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் தேதி 30/12/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணும். டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமர் கேட்டிருக்காங்க, டேட்டா அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க, அட்டெண்டன்ட் கேட்டிருக்காங்க, சித்தா டாக்டர், யோகா ப்ரொஃபஷனல், ஃபார்மசி கேட்டிருக்காங்க, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கேட்டிருக்காங்க, சைக்காலஜிஸ்ட், ஆடியோமெட்ரிஷியன், இந்த மாதிரி பல வகையான பதவி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். வேலூர் மாவட்டம் அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 30/12/2025. இதுலேயும் எக்கச்சக்கமான போஸ்டிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
30 கிட்ட ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 35 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் அங்கேருந்தும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசர் ஃபார்மசி வந்து கேட்டிருக்காங்க. கடைசி தேதி 31/12/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கன்னியாகுமரி மாவட்டம் அங்கேருந்து ஒரு 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி 29/12/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாவே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லிங்க்கை நான் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே. அது மட்டும் இல்லாமல் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேருங்க. இப்போதைக்கு சுகாதாரத்துறையில் இவ்வளோ வேக்கன்சி இவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.